நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலைங்க. புரட்டாசி மாதம் விரதம் இருக்கும்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, சயின்டிஃபிக்காகவே இந்த மாதத்தில் பகல் ஃபுல்லாக சித்திரை மாதம் மாதிரி வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. இந்த மாதிரி கிளைமேட் மாற்றி மாற்றி வரங்காட்டிக்கு இந்த டைமில் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால தான் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெண்டுங்கட்டா கிளைமேட்டில் குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக பிடிக்கும், காய்ச்சல் அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க. பெருமாள் கோயிலில் துளசி போட்ட தீர்த்தம் கொடுக்குறங்காட்டிக்கு நமக்கு சளி அதிகமாக பிடிக்காது. எந்தெந்த காலநிலைக்கு எப்படி எப்படி சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் ஃபர்ஸ்டே வகுத்து வச்சுட்டாங்க. அதையும் நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். மழை அதிகமாக இருக்கங்காட்டிக்கு கீரை எடுத்துக்க கூடாது. இந்த 2 டேஸாக தான் மழையே இல்லை. அதனால ஹஸ்பண்ட் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அரைக்கீரையில் பருப்பு போட்டு கடையல் செஞ்சாச்சு. குழந்தைங்க சாப்பிட்டாங்க. குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சின்ன ஜார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஷார்ப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டேன். இந்த உப்பு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதை வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். தூள் உப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.